நாம ஒரு இடத்துக்கு போறோம்னா வண்டியிலிருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாம ரெடி ஆகும். ஆனா கர்த்தர் நடத்துற பாதையில ஆமா எங்க போறது, ஆனா நீ ரெடியாகு, நீ ரெடியாகு. ஆமா நீ ரெடியாகு. எங்க போறதுக்கு ஆண்டவர் ரெடியாகு, ரெடியாகு, ரெடியாகு. என் ஆண்டவர் பழக்க வைக்கிறவர், எனக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவர். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்ல நீ புறப்படு. ஆண்டவர் எங்க கொண்டு நான் காலை வைக்க, நீ ரெடியா. அதன் அர்த்தம் என்ன? அதை விட்டுரு, அதை மைண்ட் பண்ணாதேன்னு அர்த்தம். சத்துருவின் ஆரவாரத்தை மைண்ட் பண்ணாத, சத்துருவின் ஆரவாரத்தை மைண்ட் பண்ணாத. Go ahead, நீ புறப்படு, நீ புறப்படு. சபையே, இந்த சத்தியத்தை கேளுங்கள். நீங்க திரும்பி பார்த்து ஸ்ட்ரகிள் பண்றது வரைக்கும் வே ஓபன் ஆகாது. இன்னைக்கு உங்க முன்னாடி தாங்க பாதை இருக்கு, ஆனா சமுத்திரம் மூடி இருக்கு. ஏன் திறக்கல? நீ திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து. தெரியாம வந்துட்டோமோ, தெரியாம வந்துட்டோமோ. ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறா, ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறா. என் முன்னாடி அவர் வாசலை திறப்பார். சத்துருவின் ஆரவாரத்தை மைண்ட் பண்ணாத, அவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். நீ புறப்படு. பார்க்கிறவனுக்கு பைத்தியமா இருக்கும், எங்க போறான் இவன்? ஹalleluya. நீ ஆயத்தமா, அதை மைண்ட் பண்ணாத. ஆண்டவர் இப்படி பேசுறாங்க, மைண்ட் பண்ணாத. அதை நீ உன்னை கொண்டு வந்துட்டேன். கானான் உனக்குன்னா அது உனக்கு தான், அது உனக்கு தான். மேக ஸ்தம்பத்தில் இருக்கிற கர்த்தரை பார். நீ அதை மைண்ட் பண்ண. இவங்க புறப்பட மோசே சொல்றார், மோசே நீ புறப்பட சொல்லு, கிளம்ப சொல்லு, எல்லாம் கிளம்ப சொல்லு. தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை எழுப்பு, கிளம்பு, கிளம்பு. எங்க தெரியல, புறப்பட சொல்றார். இவங்க புறப்பட ஆரம்பிக்கிறாங்க, ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். இதுவரை பார்க்காத ஒரு வாசலை பார்க்கறாங்க.